ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜென்ரலோட 29வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீயாவை கொல்றதுக்கு அவளோட அண்ணன் ரூஃபை ரெடியா நின்னுட்டு இருந்தான். அத்தோட தான் முடிஞ்சது. கரெக்டா கொல்லலான்னு பார்க்கும்போது ஹீயாவை பாக்குறதுக்கு சூஷா வந்துடுறான். சூஷாவ் கூடவே அவன் கூட ஓட்டிக்கிட்டே பிங்கியும் வந்திருக்கா. என்ன நடக்குது அப்படின்னு அங்க ரூஃபை நின்னு பார்க்க ஆரம்பிக்க சூஷா போய் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா பிங்கி பாத்துடுறா. இங்க இருக்கிற இந்த பையன் அந்த பெயிண்டிங்ல இருந்து அதே ஆள் மாதிரி இருக்கான். ஆனா அந்த பெயிண்டிங்ல இருந்தது ஒரு பொண்ணாச்சே, இங்க இருக்கிறது ஒரு பையனாச்சே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு, உங்களுக்கு எப்படி சூஷாவை தெரியும், நீங்க யாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. உடனே அங்க ஹீயா பாக்குறா. நான் அவரோட ஃப்ரெண்டு, ஒன்னா வந்து போர்க்களத்துல நின்றுருக்கோம், அதனால தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன், அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சூஷாவிட்ட சொல்லிட்டு ஹீயா கிளம்பி போயிடுறா. பிங்கிக்கான டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. வா போலான்னு சூஷாவை அவளை கூட்டிட்டு போயிடுறான். ஆனா இதெல்லாம் ரூஃபை பார்த்துட்டு, ஓ இப்படி போதா கதை, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே சூஷாவை பிடிக்கும் நல்லாவே எனக்கு தெரியும், ஆனா இப்போ இவளை பார்த்ததுமே ஹீயாவை பார்த்ததுமே இவ டென்ஷன் ஆகுறா. அது உண்மையாவே யாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும், அவளை ஏத்தி விடுவோம் அப்படின்னு நேரா ரூஃபை பிங்கியா பாக்கிறதுக்கு வீட்டுக்கு போறான். எப்பவுமே நம்மகிட்ட பேச மாட்டான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பிங்கி நக்கலாக்கிக்கிறா. இல்லம்மா அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நீ வந்து ஹீயாவை பாத்துட்டு இருந்தியே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, போர்ல என்னதான் பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருந்தாலும் ஹீயா உண்மையாவே ஒரு பொண்ணு, அங்க ஊர்ல இருந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கான்னு சொல்ல பிங்கி ஷாக் ஆயிடுறா. அது நிஜமாவே ஒரு பொண்ணா அப்படின்னு கேக்குறா. ஆமா அது ஒரு பொண்ணுதான், ராஜாக்கே ஆனா உண்மை தெரியாது, அவ்வளவு வீரத்தையும் உள்ள ஒளிச்சு வச்சுட்டு ஒரு பொண்ணா இல்லாம வெளிய பையனா வாழ்ந்துட்டு இருக்கான்னு ரூஃபை அங்க இருந்து போயிட, அப்போ இந்த உண்மை ராஜாக்கு தெரிஞ்சா அது ராஜ துரோகத்துல எல்லாம் கணக்குல வரும் அப்படின்னு பிங்கி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஹீயா மறுபடியும் வீட்டுக்கு வரா. வந்து பாக்கும்போது ஷாவ்ஜு கூட ஹன் இருக்கான்ல ஃப்ரெண்டு, அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹீயாவையும் கூப்பிட்டு வாங்க வாங்க வந்து உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். ஹீயா பாத்துட்டு இருக்கும் போதே, ஆமா அது இருக்கட்டும், இப்ப என்ன நீ ஹீயாக்கு மட்டும் பார்த்து பார்த்து ஒயின்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்க, என்ன மட்டும் கண்டுக்க மாட்டிக்கிற அப்படின்னு ஹன்னு கேட்க ஆரம்பிக்க, ஏண்டா உனக்கு கை இல்லையா அப்படின்னு ஷாவ்ஜு கேக்குறான். ஏன் ஹீயா கூட தான் கை இருக்கு, அவ ஊத்திக்க மாட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு அவன் சண்டை போட ஆரம்பிக்க, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு ஷாவ்ஜு, ஹீயா குளிருது இல்ல, நான் போய் உனக்கு ஒரு கோட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹன்னு பாத்துட்டு இருக்கான். இப்படி ஷாவ்ஜு ஒருத்த மேல நான் வந்து பாசமா இருந்து பார்த்ததே இல்ல, இதுக்கு முன்னாடி ரூஃபை இருந்தான்ல அவன் மேல மட்டும்தான் அக்கறை காட்டிட்டு இருந்தான்னு சொல்ல, ரூஃபை மேல ஷாவ்ஜுக்கு அக்கறை இருந்ததா அப்படின்னு ஹீயா கேட்க ஆரம்பிக்கிறா. ஆமா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹன்னு பிளாஷ்பேக்கு போயிடுறான். ஹீயா ரூஃபையா குட்டியா அந்த காலேஜ் படிக்கும் போது மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தால, அப்போ அவளுக்கு சண்டை போடுறதுக்கு கூட உருப்படியா வரல, சொதப்பலாதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இத ஷாவ்ஜு பார்த்துட்டு எப்படி ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்கான புக் எடுத்துட்டு போயிட்டு ஹீயாவோட ரூம்ல அவளுக்கே தெரியாம வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு ஹன் வந்துட்டு, ஏண்டா அந்த பையன் கொஞ்சம் கூட வந்து வேலையே இல்லாம சரியா சொதப்பிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு போய் எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், சரியான முட்டாள்றா, நானா இருந்தா அவள மாதிரி திறமையே இல்லாம இருந்திருந்தா எப்பயோ இங்க இருந்து போயிருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், நீ ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், கிளம்பி போட்டும் விடு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் கொடுத்தே தீருவேன், அது நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இப்ப என்ன நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பாக்கலாமா அப்படின்னு ஷாவ்ஜு அவன் கிட்ட கேட்டிருக்கான். இந்த கதையை சொல்லிட்டு ஹன்னு சொல்லிட்டு இருக்கான், சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் நம்ம கிட்ட எத்தனையோ நாளா கேட்ட முடியாதுன்னு சொன்னான், ஆனா ரூஃபைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு சொல்ல, ஹீயா அவளோட ஷேரை யோசிச்சு பாக்குறா. திடீர்னு ஒரு நாள் அவர் ரூமுக்கு போகும்போது எப்படி சண்டையை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றதுன்னு ஓவியம் வரைஞ்சது மட்டும் இல்லாம அதுக்கு நோட்ஸும் எழுதி இருக்கு. ஓ இந்த டெக்னிக்கை இப்படிதான் ஃபாலோ பண்ணுமா, யாரா அது நல்லவன் எனக்கு இவ்வளவு ஒட்டு போனது அப்படின்னு அதை எழுதி வெளியே போர்ட்ல மாட்டிக்கிட்டு அதை பார்த்து ஹீயா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலையை கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் இவனா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு ஷாக் ஆயிடுறா. அண்ணா அடுத்த கதைக்கு போறான். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சில திங்ஸ் எல்லாம் காணா போயிருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீயா மறுபடியும் பிளாஷ்பேக்கு போயிடுறா. பேக்ல சில திங்ஸ் எல்லாம் அவளுக்கு காணாம போயிருக்கு, அது இருந்தாதான் நல்லா அம்பு ஏறதெல்லாம் ஈஸியா இருக்குமா, அதெல்லாம் காணாம போயிருந்திருக்கு. பார்த்தா திடீர்னு அதை விட ஹை குவாலிட்டியில பொருள்லாம் அவளுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அதுவும் வேற யாரும் இல்ல, இந்த ஷாவ்ஜு இருக்கானே அவன் தான் ரூஃபைக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் பண்ணது அப்படின்னு ஹன்னு சொல்ல ஆரம்பிக்க ஹீயா பாக்குறா. என் மேல ஷாவ்ஜுக்கு அப்ப எப்பவுமே அக்கறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிட்டு இருக்கா. இங்க ஷாவ்ஜு கோட் எடுக்கலாம் அப்படின்னு ரூம்குள்ள வரவன் உள்ள வந்து ஹீயா ஒரு பவுச் எம்ப்ராய்டரி பண்ணி கண்ட்ராவியா கொடுத்தால அத பாக்குறான். அந்த பவுச்குள்ள ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள பார்த்தா இன்னொரு எம்ப்ராய்டரி அவ போட்டால, வட்டமா ஒரு எம்ப்ராய்டரி, அதாவது வட்டமா நிலாவதான் அவன் எம்ப்ராய்டரி போட்டிருக்கா. அத ஷாவ்ஜு பார்த்துட்டு, அப்படியா இது உள்ள ஒரு எம்ப்ராய்டரி இருந்ததை பார்க்கவே இல்லையேன்னு கோட் எடுத்துட்டு வெளியே வரான். ஹீயா ஒரு மாதிரி இமோஷனலா நிக்கிறா. ஹன்னி கிளம்பி போயிட்டாருன்னு சொல்ல ஹீயாக்கு கோட்டை போட்டி விட்டுட்டு, ஒழுங்கா குளிர் அடிக்குதுல திக்கா ட்ரெஸ் போட வேண்டியதானேன்னு நம்ம ஷாவ்ஜு திட்ட ஆரம்பிக்கிறான். இத்தனை நாளா என் மேல யாருமே அக்கறை இல்லாம இருட்டுக்குள்ள போயிட்டு இருந்தேன்னு நினைச்சேன், ஒருத்தங்க கூட என்னோட உண்மையான சந்தோஷத்தை பத்தியோ துக்கத்தை பத்தியோ இல்ல என்னோட சந்தேகத்தை பத்தியோ கவலைப்பட்டது இல்லைன்னு நினைச்சேன். ஆனா என்னோட சந்தோஷம் துக்கம் சோகம் அப்படின்னு எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிறதுக்கு எத்தனையோ வருஷமா ஆள் இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்போ நான் பாத்துட்டேன், என் மேல இருந்த அத்தனை வருஷம் அக்கறையும் எனக்கு ஒன்னா தெரிஞ்சு
தெரிஞ்சிருச்சு. எனக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்து யாருக்கும் தெரியாம ஹெல்ப் பண்ணது, எனக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் நோட்ஸ் தேவைப்பட்டதோ அதெல்லாம் கொடுத்து என் மேல பாசத்தை காட்டினது, நான் எப்ப தாழ்வு மனப்பான்மையில கூனி குறுகி போய் நிக்கிறேனோ அப்பெல்லாம் அங்க வந்து ஹெல்ப் பண்ணது வேற யாரும் கிடையாது, ஏன் முன்னாடி நிக்கிற அதே ஆள் தான் அப்படின்னு ஹீயா சொல்ல ஷாவ்ஜூ பாக்குறான். ஸ்டார்டிங்ல நானும் உன கொஞ்சம் மட்டமா தான் பார்த்தேன், எந்த திறமையும் இல்லாம அந்த பையன் ஏன் இங்க வந்திருக்கான்னு. ஆனா நீ இங்க இருந்து விடுற மாதிரி தெரியல, விடாம போராடிக்கிட்டே இருந்த. அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பாக்குற மாதிரி இருந்தது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் விடாம போராடுற ஒரு ஆளை விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணேன். ஆனா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? இன்னைக்கு நிலா பாரேன், பௌர்ணமி ஃபுல்லா இருக்கு. இங்க பாரு, நீ கொடுத்த பவுச் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் பிடிக்கலையா? எம்ப்ராய்டரி அசிங்கமா இருக்குல்ல அப்படின்னு ஹீயா கேக்குறா. இல்ல, உள்ள இருக்கிற இந்த நிலா எம்ப்ராய்டரிய இப்பதான் பார்த்தேன்னு சொல்ல, இதை நீ பாத்துட்டியா அப்படின்னு ஹீயா கேட்டுட்டு இருக்கா. ஆமா பாத்துட்டேன் அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்றான். ஹீயா அந்த பவுச்சுக்குள்ள உள்ள வைக்கும் போதே அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வச்சு தச்சிருக்கா. இந்த நிலா இங்க இருந்து உன்னை எப்பவுமே காவல் காத்துக்கிட்டே இருக்கும், நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் அப்படின்னு தான் ஹீயா சொல்லிட்டு போயிருந்திருக்கா. நிலா தான் இவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே இவங்க கூட இருந்துட்டு இருக்கல, அதனால ஷாவ்ஜூ இத பாக்குறான். ஹியா, நீ என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப சொன்னல, இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், உனக்கு நிலானா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹியா சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹியாவோட கையில இந்த டோக்கன் இருக்குல்ல, அதாவது அவங்க அண்ணா அன்னைக்கு கொடுத்த டோக்கனோட மீதி பாதி யார கல்யாணம் பண்ணிக்க போறானோ அவங்களுக்கு தான் ஷாவ்ஜூ கொடுக்கணும். அந்த டோக்கனை ஹியாவோட கையில கொடுத்துடுறான். இப்போ இந்த மூன் நிச்சயமா உனக்கு சொந்தமாயிடுச்சு. நீ என்னதானே அன்னைக்கு நிலான்னு சொன்ன, என்னதானே நிலாவா மாத்தி எம்ப்ராய்டரி வரைஞ்சு வச்சிருக்க, இனிமே இந்த நிலா உனக்கு தான் சொந்தம். நான் முதல்ல பாதுகாக்கணும்னு நினைச்ச ஒரு ஆளும் நீதான், முதல்ல ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச ஆளும் நீதான். முதல்ல யாருக்கு நான் சாக்லேட் கொடுத்தேன்னா உனக்கு தான், முதல்ல யாருக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்னா அதுவும் உனக்கு தான், முதல்ல யாரை நான் அடுத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேனோ அதுவும் நீதான். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில முதல் முறையா ஒரே ஒருத்தங்களை மட்டும் தான் நான் காதலிச்சிருக்கேன், அது நீ மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஷாவ்ஜூ சொல்ல ஆரம்பிக்க ஹியா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ஷாவ்ஜூக்கு வேகமா போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்களோட காதல இப்பயும் இந்த நிலா அமைதியா பாத்துட்டு இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் ரூஃபை நேரா பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிடுறான். பிரைம் மினிஸ்டர் கிட்ட சும்மா விடக்கூடாது, நிறைய ஆபத்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு. இங்க பாரு, இப்போதைக்கு அவசரமா முடிவெடுக்க முடியாது, நம்ம ஏற்கனவே உங்களை கொல்லணும்னா ஊருக்கு வெளியே கொண்டு இருந்தாதான், இப்ப அவங்க உள்ள வந்துட்டாங்க, சோ அதனால இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இல்ல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரூஃபை சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாருப்பா, பாத்துக்கலாம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு ஹியா ராஜாவை பாக்குறதுக்கு போக போறா. அதுக்காக ரெடி ஆயிட்டு எத்தனையோ வேஷம் போட்டாச்சு, இன்னைக்கு ஒரு வேஷம் போட்டிருக்கேன் அப்படின்னு ஹியா அதிகாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே போக ஷாவ்ஜூ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறான். ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது ஹியாவும் அவளோட அண்ணன் ரூஃபையும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க? கோவில தானே வந்து உடம்ப பாதுகாத்துட்டு இருந்திருக்கணும், இப்ப அதுக்குள்ள வெளியே வந்துட்டீங்களா? உடம்பு நல்லா ஆயிடுச்சு போலன்னு கேட்க, உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமா நான் உன்கிட்ட வந்து பேசுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவகிட்ட ரூஃபை கத்த ஆரம்பிக்கிறான். ராஜா தான் இங்க ஹியாவை பாக்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. ஹியாவை கீழ்த்தரம் நீ சொன்னா அப்ப நீ ராஜாவை திட்டுற மாதிரி அர்த்தம், கொஞ்சம் வாய் மூடிட்டு போன்னு ஷாவ்ஜூ பேச ஆரம்பிக்கிறான். உடனே அவன் வாய் மூடிட்டு அங்கிருந்து அமைதியா கிளம்பி உள்ள போயிடுறான். எல்லாத்துக்கும் ராஜா விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு. டான்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா அங்க பிரைம் மினிஸ்டர் அப்புறம் நம்ம சூஷாவ்னு எல்லாம் வந்துடுறாங்க. ராஜா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு டான்ஸ் ப்ரோக்ராம. ஹியாவை கூப்பிடுறாரு. ஒன்ன மாதிரி ஒருத்தங்க திடீர்னு சின்னதுல இருந்து இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டு இவ்வளவு பெரிய பாராட்ட வாங்க நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல, உன் வீரத்துக்கு என்ன வேணா பண்ணலான்னு சொல்ல, ஷாவ்ஜூ தான் எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணாரு அப்படின்னு ஹியா சொல்றா. ஷாவ்ஜூவை கூப்பிட்டு ராஜா பாராட்டுறாரு. மாறி ஒருத்தங்க பாராட்டிக்கிறாங்க. ராஜா கேக்குறாரு, ஏமா நீ ஒரு தளபதியா நடிக்கணும்னா எதுக்காக ஷாவ்ஜூவா நடிக்காம ரூஃபையா நடிச்சமா அப்படின்னு கேட்க, ரூஃபை எப்பவுமே மாஸ்க் போட்டிருந்தாரு, சோ அவரோட முகம் யாருக்கும் தெரியாதுங்கிறதால அந்த கேரக்டர் நான் ஈஸியா எடுத்துக்கிட்டேன் ராஜா அப்படின்னு ஹியா சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, தளபதியா நடிச்சு அடுத்தவங்க எல்லாம் மிரள வச்சுட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹியா சொல்றா, இவர் ரூஃபை ரொம்ப நல்லா சண்டை போடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவர் கூட சின்னதா ஒரு சண்டை மேட்ச் ஒண்ணு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. நானே சின்ன வயசுல நிறைய சண்டை போட்டிருக்கேன், பெர்மிஷன் கொடுக்காம இருப்பேனா? ரெண்டு பேரும் எங்க முன்னாடியே சண்டை போட்டுக்கோங்க, யாரையும் காய மட்டும் படுத்திக்காதீங்க, ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம்னு சொல்ல ஹியாவும் ரூஃபையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் பயங்கரமா பதட்டத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரியே ரூஃபை இந்த தடவை தோத்து போயிடுறான். ஹியா ஜெயிச்சுடுறா. ரூஃபை கத்த ஆரம்பிக்க அதுக்குள்ள நம்ம ஷாவ்ஜூ பாக்குறான். ராஜா முன்னாடி கத்த வேண்டாம் அப்படின்னு சொல்ல ரூஃபை அமைதியா மன்னிப்பு கேட்டுறான். பிரைம் மினிஸ்டர் எந்திரிக்கிறாரு. இல்ல, ரூஃபை இப்பதான் போருக்கு போயிட்டு வந்திருக்காரு, அடிபட்டுருக்குங்கிறதால தோத்து போயிருப்பாரு, அதனால இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம், எல்லாருக்கும் புரியுது, ரூஃபை இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூஃபைய சமாதானப்படுத்துற மாதிரி பிரைம் மினிஸ்டர் இந்த இடத்த அமைதியாக்குறாரு. ராஜாவும் சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாரு. ஆனா அதுக்குள்ள நிறைய லேடிஸ் எல்லாம் உள்ள வராங்க. ராஜாவோட ஒய்ஃப், ராஜாவோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வர நானே கூப்பிட்டு விட்டேன், வாங்க சீக்கிரம்
சீக்கிரம் வாங்க, லேடிஸும் இன்னைக்கு கண்டிப்பா கலந்துக்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டை யார் யாரெல்லாம் காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல அப்படின்னு ராஜா கூப்பிடுறாரு. இந்த கூட்டத்துல பிங்கியும் வந்திருக்கா. பிங்கியும் அங்க அமைதியா நின்னுட்டு இருக்கா. எல்லாரும் போய் உட்கார ஆரம்பிக்க பிங்கி மட்டும் உட்காராமலே நின்னுட்டு இருக்கா. பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, என்ன பண்ண போறாலோ தெரியலன்னு. ஆனா பிங்கி நேரா ராஜாட்ட போறா. ராஜா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த ஹியா ஒரு பையனே கிடையாது, பொண்ணு. ஒரு பொண்ணா இருந்துட்டு உண்மையான அடையாளத்தை உங்ககிட்டயே மறைச்சிருக்கா. அது ஒரு ராஜ துரோகம். இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன ஆக போகுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஷாவ்ஜு முன்னாடியே ராஜா கிட்ட ஒரு சீக்ரெட்டை வந்து சொன்னால, அந்த சீக்ரெட் ஹியா ஒரு பொண்ணுங்கிற விஷயத்தை தான். இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தெரிய வரும் ராஜா. அன்னைக்கு நீங்க ஹார்ஷா அவகிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த பொண்ணு நிறைய கஷ்டப்பட்டிருக்கான்னு ஒட்டு மொத்தத்தையும் ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான். ஒரு பொண்ணு இவ்வளவு வேலையை பார்த்ததா என்னால சத்தியமா நம்ப முடியல. இவளுக்கு இவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும் அப்படிங்கறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுவும் இல்லாம உன் மனசுலயே அவ இடம் பிடிச்சிருப்பா அப்படிங்கறதையும் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. உனக்கும் புரியுது தானே நீ இந்த பொண்ணை லவ் பண்ற அப்படின்னு ராஜா சொல்ல, ஆமா ராஜா, எனக்கு அவன் மேல உண்மையான அதிகமான பாசம் இருக்கு. அதை என்னால மறக்க முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு மட்டும் கருணை காட்டுங்கன்னு தான் ஷாவ்ஜு சொல்லியிருக்கான். ராஜா பாக்குறாரு, இங்க பாருப்பா, ஏற்கனவே ஷாவ்ஜு இந்த சில விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம ஷாவ்ஜு ஒரு பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருந்தா ராஜா திட்டுவாருன்னு கூட யோசிக்காம இந்த விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருப்பான். இது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட. ஆனா அப்பயும் பிரைம் மினிஸ்டர் எந்திரிச்சிடுறான். என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணு பண்ணது ஒரு ராஜ துரோகம், அதுக்கான தண்டனை நம்ம கொடுக்கணும்ல ராஜா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இப்போ பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் ரூஃபைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹியாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ராஜா அதுக்கு என்ன சொல்ல போறாரு, அவளுக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.